முதலாளி ராஜு, என்ன முதலாளியும் கூப்பிடாதுப்பா, மோசக்காரன்னு கூப்பிடு. என்ன கோலம் உங்களுக்காக இந்த நிலைமை? ராஜு, எப்போ நீ என்ன விட்டு போறியோ அன்னைக்கு என் செல்வமும் சிறப்பும் எல்லாமே போயிடுச்சுப்பா. அப்படி சொல்லாதீங்க முதலாளி, அப்படி சொல்லாதீங்க. உங்களை விட்டு நான் பிரிஞ்சாலும் நீங்க எப்பவுமே என் நெஞ்சில இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க முதலாளி. ராஜு, எல்லாமே எனக்கு தெரியும்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். ராஜு, இப்ப நீ எங்கப்பா வந்த? உனக்கு என்ன வேணும்? முதலாளி, நாங்க எல்லாருமா சேர்ந்து எங்களுக்காக ஒரு காலனி கட்டி இருக்கிறோம். யால திறந்து வைக்கணும்னு நாங்க எல்லாருமே விரும்புறோம். என்ன ராஜு சொன்னேன்? நான் வந்து உங்க காலையே திறந்து வைக்கணுமா? இந்த கையாரா? வேண்டாம் ராஜி, வேண்டாம். நீ வளர்கிறேன், நான் தேய்கிறேன். நீ தொட்டது துறங்குது, என் நிழல் பட்டது கருகுது. இந்த நிலையில நான் வந்து உன் காரணியை திறந்து வச்சு உனக்கு ஒரு கஷ்டம் உண்டாகிறதுக்கு விட மாட்டேன்பா. ஊருக்குள்ள கைராசிக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள திறக்க சொல்லுப்பா. அதெல்லாம் மனசுலதான் இருக்கு முதலாளி. நாங்க நல்லா வாழணும்னு நினைக்கிற மனசு உங்களுக்கு தான் இருக்கு. அதனால நீங்க தான் எப்படியாவது வந்து காலனியை திறந்து வைக்கணும் முதலாளி. ஆமா முதலாளி, நாங்க என்ன தவறு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சு தயவு செய்து நீங்க தான் வந்து காலனியை திறந்து வைக்கணுங்க. ஆமா முதலாளி, நான் வந்து திறந்து வைக்கிறேன், நீங்க போங்க. நாங்க போறதா? உங்களை இந்த நிலையில விட்டுட்டு நாங்க போறதா? முதலாளி, என் வீடு உங்க வீடு, வாங்க, உங்களுக்காக திறந்து வச்சிருக்கேன். வாங்க முதலாளி. மீனா கடத்தெருவுக்கு போயிருக்குது, நாங்க ரெண்டு பேருமே வரோம். கண்டிப்பா வரணும் முதலாளி. கண்டிப்பா வரேன் முதலாளி. நீங்க வரலன்னா நீங்க சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா நான் வந்து காரியம் திறந்து வைக்கிறேன். நீங்க போங்க. வணக்கம் முதலாளி. வணக்கம். பாத்தீங்களாப்பா, ராஜுவை பத்தி நான் என்ன சொன்னேன்? ஆமாமா, அவன் புத்தமன்னு எனக்கும் தெரியுமா. பின்ன ஏப்பா அவர்கிட்ட ஒரு உதவியும் கேட்காம பேசாம இருந்துட்டீங்க? ராஜி தனியா வந்திருந்தா அவன் காலிலேயே விழுந்திருப்பா. ஆனா நான் விரோதின்னு நினைக்கிறவங்களும் என்னால வேலையிலிருந்து விலக்கப்பட்டவங்களும் பக்கத்துல நிற்கும் போது நான் என்னம்மா செய்வேன்? என்னதான் சோத்துக்கலனாலும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கிறம்மா. என் சொத்தையும் சுகத்தையும் இழந்த மாதிரி என்னால் அதை இழக்க முடியலையம்மா. For more updates, like, comment, subscribe to our channel.